அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த வட்டம் இருக்குல்ல, வட்டமாக உட்காந்துருக்காங்கன்னு வரும். இந்த மையத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மையத்தை நோக்கி தான் உட்காந்துருக்காங்க எல்லாரும். இதில் வலது இடத்துல தான் தப்பு பண்ணிடுவோம்ப்பா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பி என்பவர் சி கமா டிக்கு இடையில் உள்ளார். நான் எப்பயுமே இதுல இருந்து ஆரம்பிப்பேன். உங்களுக்கு தோதுக்கு எதில் இருக்கோ ஆரம்பிங்க. ஏன்னா இதில் நான் ஏன் ஆரம்பிக்கிறேன்னா இதுதான் வலது, இதுதான் இடது எனக்கு. அதே மாதிரி தான் இந்த பி என்ன செய்கிறாரு, இந்த மையத்தை நோக்கி உட்கார்ந்துருக்காரு, இப்படி உட்கார்ந்துருக்காரு. அப்போ இவருக்கு எது வலது, இதுதான் வலது, இதுதான் இடது. இதில் தான் தப்பே விடுவோம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இவர் எதை நோக்கி உட்காந்துருக்காரு, மையத்தை. அப்போ இவருக்கு எது வலது, இது வலது, இது இடது. இதை மட்டும் நான் வச்சுக்கோங்கப்பா. பி என்பவர் சி கமா டிக்கு இடையில் உள்ளார். இங்கே சி வரும், இங்கே டி வரும், அல்லது இங்கே டி வரும், இல்லது சி வரும். ஒரு குழப்பமா இருக்கா? அப்போ இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாங்க, நம்ம ஹிண்ட் கிடைக்கும். பிக்கு வலதுபுறத்தில் டி உள்ளார். பிக்கு வலதுபுறம் இதானப்பா டி வந்துருச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடலாமா? சி கமா டிக்கு இடையில் பி உள்ளார். இங்கே டி இங்கே என்ன வரும், சி. முடிஞ்சா? அடுத்து பாருங்க, ஏ என்பவர் சி கமா இக்கு இடையில் உள்ளார். ஏ என்பவர் சி கமா சி இங்கே இருக்குப்பா, சிக்கும் ஈக்கும் இடையில ஏ இருக்காரு. அப்படிதானப்பா? ஏ என்பவர் சி கமா இக்கு இடையில் உள்ளார். இங்கே சி இருக்கு, அப்போ இங்கே தானே இ இருக்கும். அப்போதானே ஏ இடையில உட்கார முடியும். புரியுதாப்பா? இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏ என்பவர் சி கமா இக்கு இடையில் உள்ளார். இதில் விட்டு போனது என்ன இருக்கு, எஃப். அதை போட்டலாம். இல்லைன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எஃப் என்பவர் டிக்கு வலதுபுறத்தில் உள்ளார். டிக்கு வலதுபுறம் இது, இடதுபுறம் இது. அப்படிதானப்பா? அப்போ டிக்கு வலதுபுறம் எஃப் உள்ளார். இவ்வளோதான்ப்பா. இந்த பிக்சர்ஸ் ரொம்ப ஈஸிப்பா. இதில் குழப்பமே வலது இடது தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை முடிச்சிட்டிங்கன்னா இந்த இந்த டாப்பிக்கை முடிச்சு 5 மார்க்கு 5 கொஸ்டின் கேட்டால் அப்படியே அடிச்சலாம். பாருங்க, இப்போ பிக்கு எதிரே உள்ளவர் யாரு, இ. இதை ரெண்டா போட்டக்கூடாதுப்பா. ஏ கமா எஃப்க்கு இடையில் இருப்பவர் யார்? ஏக்கு எஃப்க்கு இடையில யார் இருக்க, இ. சிக்கு எதிராக இருப்பவர் யார்? சிக்கு எதிராக இருப்பவர் யாரு, எஃப். டிக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக இருப்பவர் யார்? டிக்கு இடதுபுறம், வலது இது, இடது இது. அப்ப இரண்டாவதாக இருப்பவர் யாரு, சி. ஈக்கு வலதுபுறத்தில் மூன்றாவதாக இருப்பவர் யார்? ஈக்கு வலது, இந்த பக்கம் தான்ப்பா வலது, இதை நோக்கி தான் உட்காந்துருப்பாரு. அப்ப இங்கிட்டு தானே வலது, 1 2 3. அப்ப என்ன வரும், பி. இவ்வளவுதான்ப்பா, சிம்பிள்ப்பா. படத்தை மட்டும் வச்சு போடுங்க. இந்த பிக்சர்ஸை மட்டும் போட்டுக்கோங்க. எல்லா கணக்குக்கும் 6 பேர்னா 6 பேர் கொண்ட பிக்சர்ஸ் போட்டுக்கோங்க. இதை செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.